இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா நாம. 3 பேரா சேர்ந்து போனா வேலை உருப்படாதுன்னுவாங்க. இப்ப அது நடந்து போச்சு. அப்படின்னா நம்ம 3 பேரும் பிரிஞ்சிடலாம். அது முடியாது. ஏன் முடியாது? 3 பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு. இப்ப தனியா வேற போ சொல்றியா? தனியா போனா என்ன அவன் தெரியுமா? சாவு சொல்றியா? டேடே செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 2 நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். 3 பேரும் தனித்தனியா தேடுவோம். 3 பேரும் தனியாவா? அதை தாண்டா சொன்னேன். இப்ப நாம 3 பேரும் 4 திசையிலும் தேடணும். ஓகே? எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல. எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த கதவை எலி கொட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பா. நம்ம அந்த வழியா போலாம். வேணாண்டா சொன்னா கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல. அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டா. சொன்னா புரியாது உனக்கு. வாடா. ஏறு. பாத்து மெதுவா. தாடா திருடா வரணும். ஆளும் மண்டையும். இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாடா. டேய் நீங்க அந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. டேய் நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ஒரு ரூம்ல தூங்குவா போறேன். நீங்க போங்க. சரி சரி. நீ இப்படி போ. ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல. அமரே நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா. டியூப் லைட். லைட் எரியுதோ? பல்பு போச்சு போ. பேசாம வா. இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம. என்னவோ நடக்குதுங்க. ஒன்று என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே இங்கே படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இருக்கும். பயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடிய என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? உன்ன 4-5 தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துறலாம். அப்படின்னா கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடீஸ்வரன் தானே? கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். புரியுதா? தான் செய்ய வந்தோம்.
என்னதுக்குடா மூஞ்சில அடிச்ச? நான் எங்கடா அடிச்சேன்? நீதான் அடிச்ச? நான் அடிச்சேனா? ஐயோ! என்னடா ஆச்சு? என்னை யாரோ அடிச்சிட்டாங்கடா. இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லனா உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன்? எப்படி இந்த பெட்ல நான் தலை சாச்சு படுத்திருப்பேன்? எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ சந்திரன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டா அது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத, நீ கதவு தர. நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடறேன். நீ கதவு தர. சரி, நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க. என்ன தூக்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினப்பாவே இருக்கு எலிக்குட்டி. மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டத. யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாக்கணுமா? நாம 2 பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு இழவு தேவையில்ல. கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. போ போ. அடி பாவி மகள, என் கனவெல்லாம் காணல் நீர் ஆக்கிட்டியடி. கிரி கண்ணா, ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிற இல்ல எலிக்குட்டி? ஆமா ஏதாச்சா. எலிக்குட்டி, கதவை திறடி செல்லாம். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடயம் தவிடுபுடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு பொய்யோட சொல்ற. என்ன அடிச்சது நீதானே? நான் அடிக்கலடா. உண்மை ஒத்துக்கடா. போய் பேசாத. அடிச்சிட்டு இல்லடா வர சொல்றியா? நண்பனுக்கு பண்ற பெரிய துரோகம். இங்க இருக்கிற சிலைக்காக நம்ம எதுக்கு ஆச்சின்னு சாவணும்? டேய், நீதான்டா நடிச்ச. சொன்னா கேளுடா. விடுறா அவனை. டேய், அவன் சொல்றத கேளு. நீ குறுக்க அவனை வராத. அடிக்காத. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய், நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். நீ இதுல தலையிடாத. டேய் உன்ன நீ குறுக்க வராதடா. நீதான் நடிச்ச. டேய், ஓடி வரடா. போடா அவனை. அடி அவனையா. என்னை அடிக்கிறா? என்னடா அது? நீ ஏன்டா தூங்குற? நான் எங்கடா தூக்குறேன்? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வந்தா என்ன நீங்க 2 பேரும் போட்டு துவம்சம் பண்ணி கீழே தள்ளி விட்டு இப்ப தூங்குறேன்னு வர சொல்றீங்களா? நாங்க உன்னை தள்ளி விட்டுமா? நான் உன்ன அடிச்சேன். ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? இதான் நான் இல்லையேடா. சொன்னேன். உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பிரச்சனையா? ஐயோ, அம்மா, இரு. தாங்குறீங்க. நிறுத்து. பிரச்சனை நமக்கு இல்லடா. இந்த வீட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து பிரச்சனை தான்டா. டேய், நமக்கு சிலையும் வேண்டாம், கோடியும் வேண்டாம்டா. நம்ம உயிரோட இருந்து அதுவே போதும்டா. வாடா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். வாங்கடா, வாடா. எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே. எலிக்குட்டியை வேற கரெக்ட் பண்ண. ஐயோ வேணாமா. சார், உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கா? சார், உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு கேட்கல. உங்க கூட பிறந்த தம்பி உங்ககிட்ட கேட்கறதா நினைச்சு சொல்லுங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கொலை பட்டினி கிடந்து கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு சித்தி குடும்ப தாங்காம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கணும். நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே சார்? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, ஒரே அம்மா தான். அப்படி இல்லைன்னா அது நல்ல விஷயம் தான் சார். அப்ப வேற மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருந்தா சொல்லுங்க சார். நீங்க தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய டைரக்டரா வரணும்ன்றது என்னோட ஆசை சார். அதுக்கு நீங்க சொந்தமா கதை எழுதணும். அந்த கதை எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம சமுதாயத்துல இருந்தே அதுக்கான அனுபவங்களை நீங்க எடுக்கணும். உங்க கதை சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் சார். அதுக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் கீதாவும் ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணனும் எதுக்காகவும் எப்பவும் உங்க கூடயே இருப்போம் சார். கண்டிப்பா இருப்போம் சார். நாங்களும் இருப்போம் சார். ஆமா சார். நாங்க தான் நடிக்கிறோம், நீங்க ஏன்டா நடிக்கிறீங்க? போலீஸ்காரங்கிற பயமே இல்ல. பயமுறுத்துங்க சார். அந்த வேலையை நீ செய். சார், பயமா இருக்கு சார். குழந்தைகளை உன்னை நம்பிதான் விட்டு போனேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிக்கிற எருமை. சார், சத்தியமா சொல்றேன். ரெஸ்டாரண்ட்ல சிக்கனு மட்டனு எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைங்க என் கூட தான் இருந்தது. நான் அவங்கள விட்டு நகரவே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து பார்த்தா காணோம். சரி, வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பார்த்தா இங்கேயும் காணோம். சார், பசங்க வந்துட்டாங்க. எங்க போனான்னு கேளுங்க. வாங்க. எங்க போய் தொலைஞ்சுங்க? சொல்லுங்க. We just gone to the
கிரியோட நீங்க ரெஸ்டாரண்ட் போறதா தானே சொன்னீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கும் தான் போனோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்க்கும் போனோம். நான் உங்களை தேடாத இடமே இல்ல தெரியுமா சார். நீங்க பசங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கிடக்குறீங்க. இப்படியே போனா அந்த பசங்க உருப்படாம தான் போகும். டோன்ட் ரிப்பீட் இட். போங்க. 4 போட்டுக்கலாம் சார். உன்னதான் போடணும். இந்த கிரி அங்கிளோட நமக்கு எப்பவும் தலைவலியா போச்சு. அவருக்கு நாம பாடம் கத்து கொடுத்தும் புத்தி வரல. இனிமே அவரோட வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அதோட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி டெக்னிக் உன்கிட்ட ஏதாவது இருக்காமாக்கா? டெக்னிக்லாம் இருக்கு. ஆனா கிரி அங்கிள் வெளியே போயிட்டாருன்னா நான் சொன்ன காரியத்தை நீங்க சாதிச்சு தரணும். என்ன விஷயம்? பாட்டி ராத்திரி சாப்பிடுற ஒரு பொருள் இருக்குதுல்ல, ஆட்டம் பாட்டம் டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்களே ஒரு பாட்டில். அதேதான். அது சாப்பிடணும்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையே வித்தியாசமா இருக்குமாக்கா. அப்ப இன்னைக்கு நைட்டு கிரி அங்கிளோட வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரியா ஆக்கணும். நல்லா தூங்குறாரு. இதான் கரெக்டான சமயம். ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா. Rose, my darling, my sweetheart, my love, நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே, என்னடா பண்ணிட்டு இருக்க? What happened? Why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ, நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. Rose, why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams, I see you. I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, My gracious.